எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். மார்கழி மாத ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த மூன்றையும் உங்கள் வீட்டையும் உங்களையும் சுற்றி போடுங்கள், கெட்டது கழியும், பெரிய கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். கோடீஸ்வர யோகம் யாருக்கு தாங்க பிடிக்காது? பணம் தாங்க வாழ்க்கை. பணம் இல்லைன்னா ஒரு நாய் கூட நம்மளை மதிக்காதுன்னு நம்ம பேச்சு வழக்கில் பேசிக்குவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ பெரிய பெரிய கோடீஸ்வரன்கிட்டே நம்ம நினைப்போம், நம்ம பேசிக்கும் போது பணம் பாருங்களேன் ஒரே இடத்துல தான் போய் சேருது, பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறாரு, இருக்கிறதுக்கு அவர் தான் நம்பர் 1 கோடீஸ்வரனாக இருந்துக்கிட்டே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் அவங்க பண்ணுற பூஜைகள், அவங்க பண்ணுற இந்த கழிப்பு கழிக்கிறது, திருஷ்டி கழிக்கிறது, அந்த திருஷ்டி கழிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க, திருஷ்டி எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இந்த ஹோமம் வளர்த்துறதுக்குன்னு நம்மலாம் வழி வழியாக நம்ம குழந்தைங்களேருந்து ஒரே டாக்டர்கிட்ட காமிச்சின்னு வருவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்க குடும்ப ஜோசியர், குடும்ப அந்த உபாசகர் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரே அவங்கக்கிட்ட அவங்க சொல்கிற வழிமுறையெல்லாம் பின்பற்றுவாங்க. இந்த பலியிடுதல், இந்த கோழி அறுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஆடு பலியிடுங்கன்னுவாங்க. அதெல்லாம் அவங்களாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பின்பற்றுவாங்க. கோடீஸ்வரங்களால் கண்டிப்பாக அதெல்லாம் முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒருத்தவங்களை அவங்க ஒரு தனியாக ஒரு ஆளை வச்சு செய்கிற அளவுக்கு அவங்ககிட்ட கோடீஸ்வர யோகம் இருக்குது, அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, அவங்க செஞ்சுக்கிறாங்க. பெரிய பெரியவங்களுக்கெல்லாம் திடீர்னு பார்த்திங்கன்னா திருஷ்டி என்பது அவங்களுக்கு அப்படியே எக்கச்சக்கமாக பாயும். அப்போ அவங்களால உடனே எதனாவது ஒரு அடிப்படும், எதனா உடம்பு சரியில்லை, அவங்களால அப்போ தொழிலில் அவங்க முன்னேற்றமே இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அவங்க இதெல்லாம் கழிப்பு கழித்து தான் ஆகணும். கழிப்பு என்பது அதை விட இன்னொரு விஷயம். கழிப்பு ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது, யாரோ நசுக்கி போட்டு நடுத்தூரில் போயிருக்கிறாங்க, அதை நீங்கள் காலால் மெரிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை விடவே விடாதீங்க. வீட்டுக்கு வந்தவுடனே வெளியிலே நின்றுக்கிட்டு நம்ம வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லி காலை கழுவிக்கிட்டு, முடிஞ்சால் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட போட்டு காலை நல்லா அலம்பிட்டு, பின் காலெல்லாம் நல்லா அலம்பிட்டு வீட்டு உள்ளே போங்க. அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, அந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தண்ணி வாங்கி நீங்கள் மெரிச்சிட்டிங்கன்னு தெரிஞ்சதுனாலே, அது வண்டி மெரிச்சதாக கூட இருக்கட்டும், என்ன தான் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் நமக்கு நாமே நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நம்மளை சுற்றி ஏன் நம்மளுக்கு என்ன நல்லது நடக்க மாட்டேங்குது, தொட்டது ஏன் தொடங்க மாட்டேங்குது அப்படின்னு நம்மள நடுத்தர வர்க்கத்தினரால் இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது இல்லைங்களா? ஆள் வச்சு கழிக்கிறது, ஒரு பூசணிக்காய் உடைக்கிறது கூட, ஒரு கோவிலுக்கு போனோம்னா அங்கே இருக்கிற பூசாரியை கேட்டோம்னா கூட ஒரு பூசணிக்காயை உடைச்சிருவார் அவர், ஏதாவது ஒரு கொஞ்சம் பணம் கொடுத்தா அதை செஞ்சுக்கிட்டு வந்துடலாம். மற்றபடி இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம அடிக்கடி நம்ம செஞ்சு வீட்டையே நம்ம புதுப்பிக்கிறது தான் இது. அதுவும் இது மார்கழி மாதம், நிறைய பேர் பீட மாதம்னு சொல்கிறாங்க, பழையதை கழிக்கிறது இந்த மாதம். இப்போ இந்த மாதத்தில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, இந்த பாய், இந்த தொடப்பம், இந்த மாதிரி விஷயம்லாம் எரிக்கிறதுக்கு அதுக்காக தான் ஒரு பெரிய பை வச்சு அதில் சேமித்து வைப்பாங்க. இப்போ பழைய கேலண்டர் இருக்குது, இந்த இந்த வருஷத்தோடு அது முடியுது அப்படின்னும் போது பொங்கலுக்கு போகி அன்னைக்கு எடுத்து வச்சுருப்போம். எடுத்து வச்சுருந்து அந்த பாய் இதெல்லாம் பழையதன கழிதல் அப்படின்ற மாதிரி இந்த மார்கழி மாதத்து ஞாயிற்றுக்கிழமையில் இதை மாதிரி நீங்கள் செய்யுங்க. அதுக்காக மார்கழி மாதம் மட்டும்தாம்மா செய்யணுமா, மற்ற நாளில் செய்யக்கூடாதான்னு கிடையாது, எல்லா நாள்லையுமே செய்யலாம். அந்த கழிப்பு கழிக்கிறது என்பது நம்ம ஒன்றுமே இல்லை, திருஷ்டி கழியறது தான். நம்மளை சுற்றி அந்த ஆறாக்கல் இருக்கு இல்லைங்களா, அதை புதுப்பிக்கிறது. புதுப்பிச்சுனே இருந்தோம்னா நம்ம நல்லாவே இருப்போம். இதை சுற்றி நம்ம செய்கிறோம். நான் இப்போ இந்த வீடியோவில் நான் ஒரு இது செஞ்சு காட்டியிருக்கேன், அதை நீங்கள் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் என்னென்ன அதில் கலந்துருக்கேன்னு. ஏன்னா முழுசாக பார்க்காமே சில பேர் கொஷின்ஸ் கேட்குறீங்க, ஆனால் நிறைய பிள்ளைங்க முழுசாக நான் பார்த்தம்மா, உங்கள் வீடியோவை நான் எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நிறைய நான் செய்முறை விளக்கம் வீடியோ வச்சு எடுக்கிறத விடவே நிறைய ஃபோட்டோஸ் போட்டே நான் வீடியோ போட்டுருவேன். இப்போ இதில் ஆனால் நான் செஞ்சு காட்டணும் என் பிள்ளைங்களுக்கு, இதை மாதிரி செய்யணும், செய்முறை விளக்கமும் நம்ம போடணுன்றதுக்காக தான் இது வீடியோவாக எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, குழந்தைங்க இப்போது திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுவாங்க, திடீர்னு அழுவாங்க. எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த நிமிஷம் என்ன நினைப்போம், நம்ம வெளியே கூட்டிகிட்டு போனோமே பிள்ளைக்கு திருஷ்டி பட்டுடுச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், உடனே கற்பூரம் சுற்றி போடுவோம், உப்பு சுற்றி போடுவோம், அந்த மாதிரி நம்ம செய்வோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இது. நம்ம வீட்டையும் சுற்றி போடுறது, வீட்டுக்கும் நம்ம இதை செய்கிறது, அதே மாதிரி உங்களையும் செஞ்சுக்கிறது, நம்மளை நாமளே புதுப்பிச்சுக்கிறது, நம்ம வீட்டையும். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கப்பு, இந்த மாதிரி ஒரு பீங்கான் கப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க.
அப்படி இல்லைன்னா மண் அகல் விளக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இல்லை பெரிய அகல் விளக்காக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம். ஏன்னா இதெல்லாம் யாரும் நம்மளுக்கு இந்த விஷயத்த நான் செய்கிறேன், நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் என்கிட்ட பணம் சேருது அப்படின்னு யாருமே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதனால் இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் நானும் சொல்கிறேனே தவிர, நான் இதை செய்கிறேன்னு நான் சொல்லவே மாட்டேன் எந்த வீடியோவிலுமே. அதனால் இதை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக நம்ம மார்கழி மாதத்தோட ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு மாலை ஒரு 7 மணி போல் இதை நீங்கள் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற எந்த கெட்ட சக்தியும் விட்டு ஒழிஞ்சிரும். உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஆறாக்கள் நல்ல கெட்டதாக இருந்தது, நம்மக்கிட்ட எதையும் அணுக விடாமல் இருக்குன்னா அதெல்லாம் அழிஞ்சிரும். நல்லதே நடக்கும். பாருங்கள், இதை நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். என்ன கலக்கணுன்றதை முக்கியமாக சொல்கிறேன். இதை செஞ்சு எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணுன்றதையும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுன்னா, இப்போ ஒரு 6 மணி 6:30 7ன்னு வச்சுக்கோ. 7 மணிக்கு செஞ்சால் தான் நல்லது இது. ஏன்னா பொழுதோடு பண்ணிடுறது நல்லது. அதற்கு நம்ம முதல்ல கல்லுப்பு எடுத்துருக்குறோம். இப்போ இதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு நம்ம செய்ய போகிறதுனால நீங்கள் சனிக்கிழமை இரவே இதை நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அது எங்கே வைக்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கல்லுப்பை எடுத்து சனிக்கிழமை இரவு இதை நீங்கள் எடுத்து எங்கே வைக்கணும்னா, நீங்கள் படுத்துருக்குறீங்க இல்லைங்களா, நம்ம கட்டிலுக்கு கீழே இதை நம்ம வச்சிடணும். இது இப்போ சனிக்கிழமை இரவே நம்ம வச்சிடணும். இது மாதிரி நீங்கள் மார்கழி மாதம் தான் செய்யணுமாம்மா, மற்ற மாதங்கள்லையும் செய்யுங்க. ஒரு மாதம் செஞ்சால் உங்களுக்கு நல்ல ரிஃப்ளெக்ட் தெரியுதா, ஒரு வாரம் செஞ்சால் உடனே அடுத்த வாரமும் இதையே தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இப்போது இந்த கல்லுப்பை நான் போட்டுட்டேன். அதில் என்ன பண்ணுன்னா, கடுகு, இந்த சமையலுக்கு பயன்படுத்துகிற கடுகு தான் இது. அதில் அந்த உளுந்து இருக்குது, அந்த உளுந்தை தள்ளிட்டு வெறும் கடுகை மட்டும், நீங்கள் வெறும் தனியாக கடுகு வச்சுருந்தாலும் அந்த கடுகை மட்டும் கூட போட்டுக்குங்க. இந்த கடுகு தான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இதில். இந்த கல்லுப்பு கூட இந்த கடுகு சேரும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய ஆகர்ஷண சக்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தங்க நகை சேர்றது, பணங்காசு சேர்றது, இது எல்லாமே இந்த விஷயம்லாம் நம்ம செய்ய செய்ய நம்மகிட்ட நல்ல ஒரு ராசியான ஆளாக நம்மளே மாறிடுவோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த கடுகு நம்ம சேர்க்கும் போது இன்னொரு விஷயம் அதில் நான் சேர்க்க போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்கடுகு. இந்த வெண்கடுகு எப்பவுமே வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எப்படி நம்ம வீட்டில் கடுகு குறையாமல் கடுகை வாங்கி நம்ம பாட்டிலில் போட்டு வைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த வெண்கடுகு பூஜை அறையில் எப்பவுமே இருக்கட்டும். எதிரிகளோட தொந்தரவு நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. நம்ம கிட்டேயே வரமாட்டாங்க அவங்க. இந்த வெண்கடுகுலாம் நம்ம வீட்டில் புழக்கத்தில் இருந்துச்சுன்னா. இப்போ இதை போட்டுட்டு சனிக்கிழமையே நான் சொன்னேன் இல்லைங்களா, சனிக்கிழமை இரவு கட்டிலுக்கு அடியில் இதை வச்சுருங்க. வச்சுட்டு மறுநாள் எடுத்து அது கட்டில் இல்லைம்மா, நாங்கள் கீழே படுத்துக்கிறோம், தலைமாட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் அகல் விளக்கில் வச்சுக்கோங்க. பெரிய அகல் விளக்கில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டில் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் அதுக்காக தான் அகல் விளக்கையும் காமிக்கிறேன். இல்லை பெருசாக இருந்தாலும் இன்னும் நல்லது, பெருசு தான் நல்லது. ஏன்னா நல்ல ஒரு வீட்டை சுற்றி இதை நம்ம காமிக்க போகிறோம். இதை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு வீடு ஹால்லேருந்து ஆரம்பிக்கணும். ஹால் முனை அந்த மூளை இருக்குது இல்லைங்களா, அந்த மூளைக்கு காமிச்சிடணும். எல்லா மூளைக்கும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இந்த சைடுக்கு நம்ம உடம்பை சுற்றி பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்களா, அவங்களையும் உடம்பெல்லாம் இந்த மேலேருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் இழுத்து விடுங்க. இதை கையில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி எல்லா பிள்ளைங்களுக்கும் நம்மளுக்கும் செஞ்சுக்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு தலையை கூட சுற்றலாம். நம்மளுக்கு நாமளே சுற்றிக்க முடியாது. உங்கள் கணவர் சுற்றுறாங்கன்னா செய்ய சொல்லுங்கள். செஞ்சுட்டு அது இரவு ஃபுல்லும் நம்ம வச்சுருக்கிறோமா கட்டில் கீழே, அதை எடுத்து போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு அதை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் ஒரு வாளி தண்ணி வச்சுக்கோங்க. அந்த வாளி தண்ணியில் இதை கொட்டிடுங்க. இதை கொட்டிட்டோடனே அது என்ன ஆகும், கல்லுப்பெல்லாம் கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் இந்த வெண்கடுகும் இந்த கடுகெல்லாம் சும்மா அப்படியே இந்த செடி வச்சுருக்கீங்கன்னா அதில் ஊற்றி விட்டுடலாம் அந்த தண்ணியை. ஏன்னா கல்லுப்புன்றதுனால செடியில் ஊற்றுறது கொஞ்சம் இதுதான். நம்ம ரோட்லேயே கூட ஓரமாக கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. நல்லதே நடக்கும்.